கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த இந்த 214வது கூடுகையிலும் தேவனுடைய வார்த்தையா நம்ம கூட பகிர்ந்து கொள்ளும்படியா சகோதரி வினோதினி ஜாக்கப் நம் நடுவுல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த சகோதரிய குறித்து ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் சொல்லிட்டு அவங்களுடைய கரத்துல கொடுத்துறேன். ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த நல்ல ஒரு பக்தி உள்ள தகப்பனாருக்கும் தாயாருக்கும் மகளாக மூத்த மகளாக பிறந்த சகோதரி தான் சகோதரி வினோதினி. இவங்களுடைய பூர்வீகத்தை குறித்து பார்க்கணும்னா காரைக்குடி பக்கத்துல பள்ளத்தூர்ங்கிற கிராமம் இவங்களுடைய பூர்வீகம். ஆனா மதுரைக்கு வந்து அவங்க படித்து பின்னான காலகட்டத்துல ஒரு நல்ல வங்கி பணியில பணிபுரிகின்ற சகோதரன் ஜாக்கப் அவர்களோடு திருமண வாழ்க்கைய தொடங்கினாங்க, வருகிறார். நல்ல ஒரு ஜெப வீராங்கனை, நல்ல ஆண்டவருடைய வசனத்தை சிந்திப்பதற்கு, தியானிப்பதற்கு, போதிப்பதற்கு நல்ல கிருபைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 வருடம் 2ஆம் மாதத்துல முதல் வியாழக்கிழமையில ஃபேமிலி விஷன் மிஷனரி ஜூம் மீட்டிங்ல குடும்பமாக இணைத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை தேவன் எபி அண்ணன் மூலமாக கிடைக்க செய்தார். தேவனுக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எபி அண்ணன் நிர்மலாக்காவுக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் முதலாவது என்னுடைய சாட்சியில இருந்து இந்த செய்தி ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். 2001 நான் சாண்ட்லர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நான் டீச்சரா நான் ஜாயின் பண்ணேன். அப்பதான் எனக்கு நிர்மலாக்காவை பழக்கம். அப்பதான் எனக்கு வந்து இந்த ஜெம்ஸ்னா என்ன அப்படிங்கறதே எனக்கு தெரிய வந்த ஒரு நாட்கள். அப்ப 2002 வந்து நாங்க வந்து பீகார் மிஷினரி தளத்தை போய் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். எபி அண்ணன் தான் எங்களை கூட்டிட்டு போனாங்க. என் குடும்பமா நாங்க போனோம். நானு, என் கணவர், என் மகனோடு கூட நாங்க அங்க போயிருந்தோம். போயிட்டுலாம் நாங்க வந்துட்டோம். வந்ததுக்கு பின்னாடி எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் கொடுத்ததுனால ஸ்டடி இருக்கும். நான் வேன்ல போயிட்டு வர டீச்சரா இருந்ததுனால ஸ்டடி இருக்கிற சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வேன் இருக்காது. எங்க ஸ்கூல் வந்து கேப்ரன் ஹால்ல உள்ள இருக்குது. அந்த ஸ்கூல்ல இருந்து எல்ஐசி ஸ்டாப் வரைக்கும் நான் வந்து நடந்து போனாதான் பஸ்ல நான் போக முடியும். அது எப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பாலத்துக்கு அடியில நான் நுழைஞ்சு நம்ம போகணும். அப்புறமேட்டு அந்த பிரிட்ஜை நான் அந்த வைகை ரிவர் பிரிட்ஜை நாங்க கிராஸ் பண்ணி அப்புறம் தான் அந்த இதுல போகணும். கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும். எனக்கு நடந்த அந்த அளவுக்கு பழக்கம் இல்லாததுனால எனக்கு ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சது. அப்ப ஏன்னா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நிர்மலாக்காவும் இருப்பாங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு சேர் கொடுக்க மாட்டாங்க உட்காரக்கூடாது டீச் பண்றப்ப. சில நேரங்கள்ல 7 பீரியட்ஸ் கூட நாங்க வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். அதனால எங்களுக்கு நடந்து போறது எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஆண்டவர்ட்ட தினம் நான் வந்து ராத்திரி அழுவேன். ஆண்டவரே ஏன் என்னைய நடந்து போறப்பலாம் நான் அழுவேன். அப்பா ஏன்ப்பா என்னை இப்படி நடக்க விட்டுட்டே இருக்கீங்க? எனக்கு காலெல்லாம் வலிக்குதேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், ஒரு ஞாபகப்படுத்தின ஒரு காரியம் 2002 நாங்க பீகார் போயிருந்தோம். அப்ப கயாங்கிற இடத்துக்கு நாங்க போனப்ப, அந்த பணித்தளத்துல இருக்கக்கூடிய ஊழியக்காரர் எங்கள எல்லா இடத்தையும் சுற்றி காட்டினாரு. அப்ப வந்து அந்த போது கயா, அந்த புத்தரோட இருந்த இடம், அதெல்லாம் அவங்க வந்து காட்டுனாங்க. காட்டுறப்போ ஒரு காரியத்த அவரு சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல நாங்க வந்து பிரேயர் வாக் போவோம். ஏன்னா இவங்ககிட்ட எல்லாம் சத்தமா சொல்ல முடியாது. அதனால நாங்க பிரேயர் வாக் போவோம். இந்த ரிவர் கேஞ்சஸ் அந்த கங்கா ரிவர்ல கூட நாங்க அந்த மாரி தான் நாங்க நடந்து பிரேயர் வாக் போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிரேயர் வாக் அப்படிங்கிறத நான் அங்க தான் கேட்டேன். எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதனுடைய இது தெரிய வந்தது. அதனால இப்ப நான் நடந்து போறப்போ ஒவ்வொரு நாளும் நான் அழுகும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, "உன்னை நான் எதுக்காக முன்னாடி அத பழக்குவித்தேன், கூட்டிட்டு போய் காண்பித்து குடுத்தேன்னா, இங்க நீ அத வந்து பிரேயர் வாக்கா நீ மாத்தியே ஆகணும்." அப்படின்னு சொல்லி என்னோடு கூட பேசினார். அன்னையில இருந்து நானு இன்னைக்கு வரைக்கும்
2025 ஆகுது இப்ப. இன்னைக்கு வரைக்கும் அந்த காரியத்த நான் விடாது செய்யும்படியான கர்த்தர் கிருபை குடுத்தார். அப்ப நான் வந்து நடந்து போறப்ப அந்த பாலத்தின் அடியில நாங்க நுழைஞ்சு வரணும். அப்புறம் பிரிட்ஜ்ல நடக்கணும். அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நானு ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். அப்பா நாங்க பார்க்கிறவங்க, கேட்கிறவங்க, பேசுறவங்க அத்தன பேரும் உம்மை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே! அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கியம் அதிகமா தான் ஆச்சே ஒழிஞ்சு, இன்னைக்கு வரைக்கும் அது குறையாதபடிக்கு தேவன் என்னை பாதுகாத்துக் கொண்டார். இந்த பிரேயர் வாக்குங்கிறதையே நான் கேட்டது அந்த ஜெம்ஸ்ல, அந்த கயால நாங்க போயிருக்கிறப்ப தான் நான் கேட்டேன். அடுத்து நாங்க 2008ல சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வர்றப்ப நாங்க தாம்பரத்துல தான் ஃபர்ஸ்ட் நாங்க இருந்தோம். அங்கேயும் நாங்க என்ன செஞ்சோம்னா, அந்த ரோடு ஃபுல்லா நான் நடக்கிறப்ப, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு குட்டி டி நகர் மாரியே இருக்கும். அந்த அளவுக்கு ட்ரேடு வாணிகம் நெறைய இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமான கிறிஸ்தவர்கள அந்த இடத்துல என்னால பார்க்க முடியுது. அங்குள்ள நாங்க வந்து நடந்து தான் நான் பிரேயர் பண்ணிட்டே போயிட்டே இருப்பேன். டி நகருக்கு போனோம்னா, ஜனக்கூட்டத்த பார்த்துட்டாலே என்ன அறியாமலே அந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சுருவேன். அடுத்து நாங்க கோயம்பேடு போனோம். கோயம்பேடுனா பஸ் ஸ்டாண்டுக்கும் நாங்க வந்து குவார்ட்டர்ஸ், பேங்க் குவார்ட்டர் இந்த கேம்ஸ் வில்லேஜ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நடுவுல ஒரே ஒரு செவரு மட்டும் தான் இருக்கும். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு இடம். உள்ள பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. ஆர்பிஐல இருந்து இருப்பாங்க. நாங்க எங்க ஸ்டேட் பேங்க்ல இருந்து இருந்தோம். அடுத்து நெறைய பேரு, நெறைய அந்த போஸ்டல்ல உள்ளவங்க கூட இருப்பாங்க. சோ அவங்க எல்லாரும் இருக்கிறதுனால, அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்காக நான் போய் ஜெபம் பண்ணேன். அதுவும் இல்லாம பஸ் ஸ்டாண்டுல போய் நின்னு பஸ்ல இருக்கவங்கள ஏன்னா அவங்களுக்கு அவங்க சொல்லிக் குடுத்தது அப்படிதான். நம்ம நடக்கிற மாரியே நம்ம செஞ்சிரணும். நின்னுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நடந்துகிட்டே நீங்க ஜெபம் பண்ணணும். தெரியக்கூடாது அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அத நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையில இன்னைக்கு நாங்க வந்து அந்த கோயம்பேடுல இருந்துட்டு, இப்ப நாங்க வந்து வண்டலூர் பக்கத்துல படப்பைங்கிற இடத்துல நாங்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துலயும் கர்த்தருடைய கிருபையினால பனி அல்லது மழை ஜாஸ்தியா இருந்துச்சு. சீதோஷ்ண நிலைமைகள் மாறுது அப்படிங்கிறப்ப என்ன செய்யணும்? அதையும் சொல்லிக் குடுத்தாரு. ஹால்ல நீ வீட்ல என்ன செய்ற? ஹால் முழுவதும் நீட்டா நடந்து எல்லா இடத்தையும் சொல்லி நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லிக் குடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கிருபையில 2002ல நான் ஆரம்பித்த அந்த காரியத்த இன்னைக்கு வரைக்கும் அது செய்வதற்கு கர்த்தர் கிருபை குடுத்திருக்கிறார். அது எல்லாவற்றுக்கும் வந்து அந்த சோர்ஸ் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெம்ஸ் மிஷனரி அந்த ஊழியத்த நான் போய் பார்க்க போறப்ப எனக்கு கிடைச்ச ஒரு மகா பெரிய ஒரு பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். பார்க்கிறவங்க உங்கள பார்த்துறணும். நான் பேசுறவங்க உங்கள கேட்டுறணும். அப்படின்னு சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே நான் போவேன். கர்த்தர் கிருபையாய் வழி நடத்தினார். ஒரு நம்பிக்கை மாத்திரம் இருக்கு. நான் ஜெபித்த இடங்களில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்கள நான் ஒருவேளை இந்த மாம்சீக கண்கள்னால என்னால பார்க்க முடியலன்னா கூட, வானத்துல, ஆகாயத்துல கர்த்தர நான் சந்திக்கிறப்ப அவங்களையும் சந்திப்பேங்கிற ஒரு நிச்சயத்த மாத்திரம் எனக்கு கர்த்தர் குடுத்து கொண்டே இருக்கிறார். தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு இந்த ஜெம்ஸ் மிஷனரி அந்த ஜெம்ஸினுடைய காரியங்கள் எனக்கு அது உந்துதலாய் ஊக்குவித்ததற்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தான் என்னை சாட்சியாய் நிறுத்தினார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வார்த்தைக்கு நேரா போவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே மாலை வேளையிலும் என் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்லயும் அப்பா எங்களை ஒன்றிணைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் மனுஷனுடைய வார்த்தையை கேட்க வரல. தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் சுவாமி. என்னையும், எங்களையும் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்குள்ளார நாங்க குடுக்கிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே. அப்பா என்னை மறைத்துக் கொண்டு ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே இது பிரயோஜனமா இருக்கவும், இதனுடைய காரியத்தை இது எதற்காக பேசினீர் என்பதை புரிந்து நாங்கள் செயல்படவும் எங்களுக்கு உதவும்படியா நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். தேவன் தாமே அப்படியே செய்யப்போறக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளுல ஆ எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்கள நம்ம தியானிக்க போறோம். எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலிருந்து நம்ம வாசித்து தியானிக்க போறோம். இந்த 34வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பல கேள்விகள் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. அத நாம அவசியம் சிந்தித்து செயல்பட வேண்டிய காரியமா இருக்கு. நம்ம எங்க நிற்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டியதுக்கு நம்ம சரி செய்து கொள்ளும்படியாக நம்ம இருக்கணும். 1லிருந்து 16 வசனம் 16 வெர்சஸ் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, மேய்ப்பர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, மந்தைக்கு அதாவது விசுவாசியாகிய நமக்கு, சபைக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேய்ப்பர்களுக்கு சொன்னத நாம இன்னைக்கு பற்றி பார்க்க போகல. விசுவாசிகளாகிய நமக்கு, மந்தைக்கு சொல்லப்பட்டத குறித்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சபையில நாம எப்படி இருக்கணும்? தேவன் எதிர்பார்க்கிற நிலையில நாம இருக்கிறோமா? அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாசிப்போம். எசேக்கியேல் 34, 18, 20 வசனங்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தைகளாக நாம் அங்க பார்க்கிறோம்.
கொழுத்த ஆடுகள், இளைத்த ஆடுகள். இவைகள தான் இன்னைக்கு நம்ம இவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். கொழுத்தவை, இளைத்தவை அப்படிங்கிறத தான் நம்ம குறித்து பார்க்க போறோம். இந்த அதிகாரத்துல பல கேள்விகள் பாஸ்டர்ஸ்க்கும் இருக்கு, பிலீவர்ஸ்க்கும் இருக்கு. கர்த்தர் கேட்கிறத நம்ம பார்க்க நம்ம இடத்துல இந்த கேள்வி கேட்கலாமா? எந்த கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வசனம் 18 நம்ம வாசிச்சோம். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களினால் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிற கேள்வியா இருக்கு. இங்கு 2 விதமான விசுவாசிகள நம்ம பார்க்கிறோம். இத குறிக்கப்பட்டிருக்கு. கொழுத்தவை, இளைத்தவை அப்படின்னு சொல்லி. கொழுத்தவை அப்படின்னு சொன்னோம்னா யாரு அப்படின்னா, ஆவிக்குரிய வட்டாரத்துல தங்களை நிலைநிறுத்திக் கொண்டவங்க, விசுவாசத்துல வளர்ந்தவர்களாய் இருக்கிறவங்கள தான் அந்த கொழுத்தவர்கள்ன்னு சொல்லி காட்டப்படுது. இளைத்தவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய ராஜ்யத்துல வளர்ந்து வர்றவங்கள தான் அது குறிக்குது. சோதனை மற்றும் தொல்லைகளுக்கு மத்தியில அவங்க வளர்றாங்க. அவங்க தேவன் மீதுள்ள விசுவாசத்த நிலைநிறுத்திக் கொள்ள போராடுறவங்களா இருக்கிறாங்க. இந்த இளைத்தவர்கள்ங்கிறவங்க இதுக்கு போராடுறவங்களா இருக்காங்க. நம்ம நிலைமை என்ன? நாம எதுல இருக்கிறோம்? கொழுத்த விசுவாசியா? இல்ல இளைத்த விசுவாசியா நம்ம இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். மாற வேண்டியதுக்கு மாறி, சரி செய்ய வேண்டியதை சரி செய்து கொள்ளும்படியாக இந்த நாள கர்த்தர் நம்மளுக்கு குடுத்திருக்கிறார். கிருபையாய் குடுத்திருக்கிறார். அதை நாம அசட்டை செய்யாதபடிக்கு நம்ம தியானித்து நம்மை செயல்படுத்துவோம். முதலாவது கொழுத்த விசுவாசிகள். அத பற்றி பார்க்க போறோம். இந்த கொழுத்த விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, சில நேரங்கள்ல இளைத்தவர்களுடைய வாழ்க்கைய குழப்பிருவாங்க. அவர்களுடைய பெயர்கள அந்த இளைத்தவர்களுடைய பெயர்கள வந்து அவதூறு செய்றவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு முன்பாக தொடர்ந்து அவங்கள தாழ்த்தி பேசுறவங்களா இருப்பாங்க. அவங்களோட ஒவ்வொரு அசைவிலயும் ஒரு குற்றத்த கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. பொய்கள பேசி மற்றவங்க இவங்கள வந்து தவிர்க்கிறதுக்கு செய்வாங்க. மற்றவங்க இவங்க கூட பேசக்கூட விட மாட்டாங்க. தவிர்த்து விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க தான் கொழுத்த ஆடுகளாகிய வளர்ந்த விசுவாசிகள் செய்யக்கூடிய சில வேதனைக்குரிய காரியங்களா இருக்கு. மூத்த விசுவாசின்னு சொல்லி சொல்லியே என்ன செஞ்சுருவாங்க, வளருகிறவர்கள வந்து தடையாக இருப்பாங்க. வளர விடாம தடை செய்றவங்களா இருப்பாங்க. தடையாக, இடறலாவும் இருப்பாங்க. இந்த கொழுத்தவர்களுக்கு முன்பாக தான் இந்த கேள்விய கர்த்தர் கேட்கிறாரு, வைக்கிறாரு. அவர் செய்யப்போற இந்த கேள்வியும் சொல்லிட்டு, அவர் செய்யப்போற காரியத்தை அவர் அங்க சொல்றத நம்ம பார்க்க முடியுது. வசனம் 19ல கேட்கிறாரு, "என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும், உங்கள் கால்களால் குழப்பி போட்டதை குடிக்கவும் வேண்டுமோ?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு உரிமையா கேட்கிறாரு பாருங்களேன். வளர்ந்து வருகிற விசுவாசிகளுக்கு கர்த்தர் உரிமையா பேசுறாரு. கர்த்தருடைய கேள்வி கேட்கிறாரு. எப்படின்னா, என் ஆடுகள், என் ஆடுகள்ன்னு எவ்வளவு உரிமையா பேசுறாரு. அதான் நம்ம தேவனா இருக்கிறார். அவர் வளர்ந்திருக்கிறேன்னு நம்ம சொல்றோம். சொல்லுகிற கொழுத்த விசுவாசிகள் மனம் திரும்பி, தங்களுடைய தீய செயல்கள விட்டுவிட வேண்டும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அப்படி நம்ம எதிர்பார்க்கிறாரு. அது நம்ம செய்யலைன்னு சொன்னா, அவரு நம்ம விட்டு விடலைன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த பிரச்சனையை நியாயம் தீர்ப்பது உறுதின்னு சொல்லி, வசனம் 20ல அவரு சொல்றாரு. ஏன்னா, வசனம் 20ல பார்த்தீங்கன்னா, "ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும், இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன்னு" சொல்றாரு. நம்ம சரியாயிரணும், இல்லைன்னா நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றார். வளர்ந்தவங்க தான். ஆனா நியாயம் தீர்ப்பேன் கர்த்தர் சொல்லுகிற காரியமா இருக்கிறது. வளர்ந்திருக்கிறோம்ன்னு சொல்லுகிற நினைக்கிற நாம, நிக்கிறோம்ன்னு சொல்லி நம்ம நினைக்கிற நாம, விழுந்து விடாதபடிக்கு எச்சரிப்பா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். கொழுத்தவர்களிடம் காணப்படுகிற 2 முக்கியமான காரியங்கள குறித்து நம்ம பார்க்க போறோம். அது நமக்கு இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு அதன்படி நம்ம செய்யணும். அந்த குணாதிசயங்கள் என்னில் காணப்படுதா? அத இந்த நாள்ல அத நம்ம பார்க்கும்போது, அத கர்த்தர் நம்ம கண்கள திறந்து அத சரி செய்யறதுக்கு உதவி செய்வாராக. வளர்ந்த விசுவாசிகளிடம் இருக்கக்கூடிய 2 காரியங்கள், அது யாரிடமும் இருக்கக்கூடாது. அந்த காரியம் இருக்கக்கூடாது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எலும்புகளில் வால வயதின் பாவம். முதல்ல வந்து என்னன்னா, அவன் எலும்புகளில் வால வயதின் பாவம். 2வது காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். இந்த 2 லிஸ்ட்ல எல்லாரும் வந்துருவாங்க. இந்த கொழுத்தவங்கன்னு சொல்றவங்க, வளர்ந்திருக்கேன்னு நெனைக்கிறவங்க, சிலர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க இந்த 2 லிஸ்ட்ல வந்துருவாங்க. வால வயதின் எ உடைய பாவம். எலும்புகளில் வால வயதின் பாவம் முதலாவது. 2வது காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களா இருந்துருவாங்க. இந்த 2 காரியங்கள குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2 குணமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. முதலாவது, அவன் எலும்புகளில் அவன் வால வயதின் பாவம்ன்னு சொல்லி யோபு 20:11ல பார்க்கிறோம். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்து, அவனோடே கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா,
நாகமத்தியன் ஆகிய சோப்பார் யோபுவுடைய ஃப்ரெண்டு 2வது முறையாக பேசுறப்ப இத சொன்ன வார்த்தைகள். ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குன்னு நாம நினைத்தாலும், நம்ம வால வயதின் பாவங்களை அறிக்கையிட வேண்டும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். சில காரியங்கள் நம்மள காணப்படுமே ஆகில், வளர்ந்து வருகிற விசுவாசிகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடறலா இல்லாதபடிக்கு அத நம்ம சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு தான் இந்த நாள்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம இந்த சத்தியத்த நம்ம அறிந்திருந்தோம்னு சொன்னோம்னா, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்துற முடியும். மண்ணில எப்ப அது படுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரிக்கும்போது அல்லது அடக்கம் பண்ணும்போது. இந்த போதுதான் என்ன செய்யும்? எலும்புகள் வந்து என்ன செய்யுமா? நம்முடைய வால வயதின் பாவங்கள்னால நிறைந்திருந்து நம்மோடு படுத்துக்கொள்ளும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக படுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்புக்காக படுத்துக்குமாம். நியாய தீர்ப்பின் நாளில நம் பாவங்களுடைய லிஸ்ட்ட வந்து அது என்ன செய்யுமா? சொல்றதுக்கு, கூறுறதுக்காக அது படுத்துக்கொள்ளுமா. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். வார்த்தைகள். இத வாசிக்கிறப்ப ஒரு பயம், நடுக்கம் நம்மளுக்கு வருது. நம்ம யாருமே தப்பிக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை இதுல இருக்குது. அதனால இதிலிருந்து தப்பணும்னா ஒரே ஒரு வழிதான். அது நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டியதுதான். அது ஒரு சொல்யூஷன தவிர வேற எதுவுமே நம்மகிட்ட இல்ல. அதனால பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையா மாறணும்ன்றது தான் இந்த நாள்ல கர்த்தர் விரும்புகிறார். நம்மளுக்கு அதுதான் இந்த நாள்ல எச்சரிப்பாய் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த வேதமாகிய கண்ணாடியில நம்ம என்ன செய்யணுமா? அது ஒரு மிரர் தானேயா? அந்த பரிசுத்த வேதமாகிய அந்த கண்ணாடியில நம்ம உள் அலங்கோலத்த தினமும் பார்த்து அத நம்ம சரி செய்து கொள்ளணும்னு சொல்லி நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஜாக்கிரதையா இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும். ஏன்னா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில இருந்து தான் ஆரம்பிக்குது. அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில இருந்து தான் ஆரம்பிக்குது. 1 பேதுரு 4:17 இத பார்க்கலாம். பக்தியோடும், பயபக்தியோடும், பரிசுத்தத்தோடும் நம்ம வாழணும். அதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். சரி, வாலிப நாட்கள்லாம் எப்படி இருக்கும்னா, பலனுள்ள துடிப்பான நாட்களா இருக்கும். நம்ம இப்ப நினைக்கலாம், நான் இப்ப வாலிப நாட்கள கடந்துட்டேனே, இது எனக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறோமா? கர்த்தர் நம்மள பார்த்து தான் சொல்றாரு. சங்கீதம் 103:5 கழுகுக்கு சமமாய் உன் வாழ வயது உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. ஏசாயா 60:20 பார்த்தீங்கன்னா, 100 வயது சென்று மரிக்கிறவன் வாலிபன் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா, நம்ம யாரா இருந்தாலும், எந்த வயதினரா இருந்தாலும், தேவனுடைய பார்வையில நாம என்ன செய்றோம்னா வாலிபர்கள் தான். அதனால வால வயதின் பாவம் நம்மிடம் இருக்கான்னு சொல்லி தினமும் டெய்லி நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்குது. வால வயதினுடைய பாவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாலிபர்களுடைய பாவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசைகள், இச்சைகள், விபச்சாரம், வேசித்தனம், மதுபானம், போதை இவெல்லாம் மருந்து இதெல்லாம் இருக்குது. ஆனா இதெல்லாம் நான்லாம் இதெல்லாம் செய்யவே இல்லையே! அப்படின்னு நம்ம சொல்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அதுலயும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, பெற்றோர மதிக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது? அதுதான் அவங்களுடைய இது. அப்படிங்கிற ஒரு மெத்தனம் வந்துரும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம உலகத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல தரித்துக் கொள்ளாம, சினிமா நடிகர், நடிகைகளை வந்து ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. மீடியா மூலம் வருகிற எல்லா பாவங்களும். இப்ப புதுசா லிவிங் டுகெதர் கலாச்சாரம் வந்திருக்கு. இன்னும் சிலர் வந்து என்ன செஞ்சுருவாங்களாம், இதெல்லாம் வந்து ஒரு மாரி உலக பிரகாரமான ஒரு காரியமா இருந்தாலும், இன்னொரு சிலர் வந்து ஆவிக்குரிய விதத்துல, இன்னும் சிலர் கர்த்தர தேடாம, எனக்கு தெரியும், என்னால முடியும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை, ஒரு அகங்காரம் அந்த மாரி ஒரு காரியம் வந்துரும். சில பேர் என்ன செய்வாங்க, தேவனுக்கு முதலிடம் குடுக்க மாட்டாங்க. இப்படி பல காரியங்கள் இருக்கு. இவை எல்லா வாலிபர்களுடைய பாவங்கள் தான். வளர்ந்துட்டோம் நம்ம சொல்றோமே, சொல்றவங்க பலர் இதுல ஏதாவது ஒண்ணுல வந்து மாட்டிட்டு விட முடியாம தவிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. இத பார்த்து பரிசுத்தமாக நம்ம வாழணும். பரிசுத்தவானா தான் மாதிரியா தான் நம்ம என்ன செய்வோம்னா, வெளியில வந்து பரிசுத்தமா தான் காட்டிக்குவோம். நான் பரிசுத்தமா இருக்கேன். அப்படின்னு சொல்லி நான் வந்து கரெக்ட்டா செஞ்சுக்கிறேன். நான் கர்த்தர்படி சரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பரிசுத்தமா இருக்கிற மாரி காட்டிக்கொள்வோம். ஏன்னா, ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? எலும்பு வந்து வெளிய தெரியுதா? தெரியாது. எல்லாமே உள்ள தான் இருக்கும். அதேபோல வெளிய காட்ட மாட்டோம். பரிசுத்தமாய் காட்டிக்கொள்வோம். ஆனா, இப்படிப்பட்ட பாவங்கள்னால நம்ம எலும்புகள் நிறைந்திருந்துச்சுன்னா, மண்ணில படுத்துக் கொள்றதுக்கும், நியாய தீர்ப்புக்கும் ரெடி ஆயிட்டோன்ற அர்த்தம். அத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பணும்னா, என்ன செய்யணுமோ, அத உடனே செய்து இனி பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை பாதுகாத்துக் கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். 1 யோவான் 1:7 நீதிமொழிகள் 28:13 எல்லாம் சொல்லப்பட்டபடி, பாவங்கள அறிக்கையிடணும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால பாவம் கழுவப்படணும். அது ஒண்ணு செய்யணும். அப்புறம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லி பார்க்கிறோம். இத நாம அவசியம் செய்யணும். நாம பாவ மன்னிப்பு நிச்சயத்த அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கோம். இது தெரிந்தது தானே! இத நான் வந்து
முதல்லயே நான் செஞ்சுட்டேனே, நான் எப்பவும் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்த நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேனே, நான் வளர்ந்த விசுவாசின்னு சொல்றேன். என்கிட்டயா நீங்க சொல்றீங்க? திரும்ப முதல்ல இருந்தா நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனா, நம்ம திரும்ப திரும்ப செய்றதுனால, திரு ரத்தத்தினால கழுவப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா, சங்கீதம் 119 19:9 வாலிபன் எதுனால தன்னை சுத்திகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்றதுனால தானே அவன் சுத்திகரிக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்மை வேத வசனங்களினால நம்ம சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. சகரியா 9:17 பார்த்தீங்கன்னா, தானியம் வாலிபரை வளர்க்கும்னு சொல்லி போட்டிருக்கு. இங்க தானியம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, வேத வசனம். வேத வசனம் தான் நம்மள வந்து வளர்க்கும். வேத வசனம் தான் நம்மள வந்து செழிப்பாக்கும். அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்? வேத வசனத்தினாலே நம்மளை வந்து சுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கு. திரு ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு நான் சொல்றேன். இந்த இடத்துல ஒரு 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 காரியம். அந்த ஃபாரின் கண்ட்ரில நடந்த ஒரு சம்பவம். ஒரு தாத்தா, பேரன். தாத்தா வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து கார்டனிங் ஒர்க் பண்றவரு. பேரன்ட்ட வந்து சொல்லிட்டே இருப்பாராம், "நீ வந்து தினமும் வேதத்த வாசிக்க" சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஆனா, இது வாசிச்சதுனால எனக்கு என்ன ஆகப்போகுது தாத்தா? நான் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அ கேட்டுட்டே இருக்கிறப்ப அவரு சொல்லுவாராம், பதிலே சொல்ல மாட்டாராம். சரி அந்த ஒரு ஒரு பாஸ்கெட் இருக்கு பாரு அத எடுன்னுவாராம். அது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த நிலக்கரி எல்லாம் கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு பாஸ்கெட். கருப்பா கரேர்ன்னு இருந்துச்சு. அங்க வந்து அத என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அந்த பாஸ்கெட்ல நீ என்ன பண்ணு, அங்க இருக்க அவ கிணத்துல இருக்க தண்ணிய எடுத்து இந்த ட்ரம்ல கொண்டாந்து ஊத்து அப்படின்னு சொல்லுவாரு. அவன் வந்து என்ன சொல்லுவான், "என்ன தாத்தா பாஸ்கெட் இப்படி இருக்கு?" அப்படின்னு சொன்னான். "இல்ல நீ கொண்டு வந்து ஊத்து. வேற எதுவும் நீ செய்ய வேண்டாம்." அப்படின்னு சொல்றாரு. பைபிள் அப்படின்னா, "நீ அத அப்புறம் படிச்சுக்கலாம். நீ முதல்ல இத செஞ்சுரு." அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லி அவன் கொண்டுட்டு அங்கருந்து வரப்ப அது ஓட்டைகள் இருந்தனால ஃபுல்லா கொண்டு வந்து ஊத்த முடியாது. ஆனா, இந்த ட்ரம்ம நிரப்பணும். அவன் வந்து ஊத்திக்கிட்டே இருப்பான். வந்து வந்து ஊத்திட்டு ஒரு ஆள் ஒரு ஒரு நேரத்துல வந்து அவன் வந்து ட்ரம்ம நெறச்சிடுவான். நெறச்சதுக்கு அப்புறம் அவங்க தாத்தா சொல்லுவாரு, "இப்ப நீ பாரு, நீ நெறச்சுட்ட" அப்படின்னோனே, இதுல என்ன இருக்கு தாத்தான்னோனே, "பாரு இப்ப உன்னுடைய இந்த பாஸ்கெட்ட நீ பாரு" அப்படின்னுவாரு. பாஸ்கெட் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு நிலக்கரி வச்சிருந்த அந்த க கூடை, அது கருப்பா இருந்தது. இவன் தண்ணிய கொண்டு வந்து ஊத்த ஊத்த அந்த கூடைய வந்து என்ன ஆயிருச்சுன்னா, சுத்தமாயிருச்சு. அது மாத்திரமில்ல அந்த ஓட்டையில ஹோல்ஸ்ல இருந்து ஒழுகின தண்ணி. அவன் நடந்து வந்திருக்கிறப்ப, அவங்க கார்டனிங் தானே பண்றாங்க. அந்த ஏரியா ஃபுல்லா என்ன ஆயிருச்சுன்னா, அந்த சின்ன சின்ன செடிகள் எல்லாம் முளைச்சு, அது ஒரு நல்ல ஒரு பூக்களை கொடுக்க ஆரம்பிச்சுச்சாம். அப்பத்தான் அவனுக்கு தெரிஞ்சுச்சு, வேதம் வாசித்தா நானும் சுத்தமாவேன், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருப்பேன்னு சொல்லி. அதனால இந்த நாளில கர்த்தர் நம்மளுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வேதத்தை தினம் வாசிக்கிறவர்களா இருக்கணும். அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். அப்போஸ்தலர் 17:11 பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களிலும் பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தாங்க. அவங்க டெய்லி வேதத்த ஆராய்ந்து பார்த்ததுனால, அந்த பட்டணத்தார்னா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரோயா பட்டணத்தார். அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா, வேத வசனங்கள தினம் ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்கள வந்து நற்குணசாலிகளாய் மாற்றிருச்சுன்னு சொல்லி பார்த்திருக்கேன். வேத வசனம் நம்மள வளர்க்கவும் செய்யும். அதே சமயத்துல நற்குணசாலிகளாக மாற்றவும் செய்யும். அதனால இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளார நம்மளை நாமளே ஒப்பு கொடுத்து, நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும். திருவசனத்தினால கழுவப்பட்டு, திருவசனத்தாலே சுத்திகரிக்கப்பட்டு, திருவசனத்தினாலேயே வளரும்போது நம்ம இந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம்னா, நம்மளை நாமளே காத்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறி விடுவோம். எலும்பு வந்து என்ன செய்யுதுன்னா, நம்ம சரீரத்துக்கு அமைப்ப குடுக்குது. பலன, உறுதிய குடுக்குது. நாம மரித்த பின்னாடி மாமிசம் அழிந்தாலும், எலும்பு நம்ம வாழ வயதின் பாவங்களால நிறைந்திருந்து மண்ணில படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அத நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கக்கூடிய ஒரு காரியம். சங்கீதம் 109:18 சொல்லப்பட்டிருக்கு. சாபம் நம் எலும்புகளில் எண்ணெயைப் போல் பாயுமா. எவ்வளவு பயங்கரமாக இருக்கு பாருங்க. அப்படின்னா, நம்ம எலும்புகளில பாவம் இருக்கு. அது எண்ணெயைப் போல பாயுதாம். பாவம், இந்த சாபம். இந்த பாவம், சாபம் இல்லாதபடி நம்ம பார்த்துக் கொள்ளணும். அதுக்கு நம்ம பரிசுத்தமாய் வாழணும். அதுதான் நிச்சயமாய் இருக்கிறது. இதோடு கர்த்தர் நம்மள விடுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் பயமுறுத்துகிற தேவன் அல்ல. அவர் நல்லவர். அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாகவும் இருக்கிறார்.
கர்த்தர் வெறும் பாவத்தை மட்டும் எலும்புகளில பார்க்கிற தேவன் அல்ல. அவர் கிருபை நிறைந்தவர். எலிசாவின் எலும்புகளில் மேல விழுந்த அந்த பிரேதம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, உயிரடைந்து கால் ஊன்றி நின்றான் அப்படின்னு சொல்லி நம்ம 2 ராஜாக்கள் 13:21 அத பார்க்க முடியுது. எவ்வளவு பெரிய அற்புதம். மரித்த எலிசாவின் எலும்புகள்னால அது நடந்திருக்கு. கர்த்தர் பாவத்தை மாத்திரம் பார்க்கிறது அல்லங்கிறதுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு உண்மையான திருஷ்டாந்தமாய் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஏசாயா 58:11 கர்த்தர் நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:7, 8 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுறது எலும்புகளுக்கு ஊனா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15:30 பார்த்தீங்கன்னா, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும்ன்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16:24 பார்த்தீங்கன்னா, இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி வேதத்துல எலும்புகளுக்கு பெலன் தேவனால உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை எரிகிற அக்கினியா என் எலும்புகளில் இருந்துச்சுன்னு சொல்றாரு. இது வந்து எரேமியா 20:9 பார்க்க முடியும். அத அவரால பொறுக்க கூடாம போயிருச்சாம். அப்ப நம்மளுடைய எலும்புகளில பாவம் மாத்திரம் இல்ல, நம்மளுடைய எலும்புகளில கர்த்தருடைய வார்த்தைகளை அக்கினியாய் அடைக்கும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில நாம மறுரூபமாக்கி அவரோடு நித்திய நித்தியமாய் வாழ எடுத்துக் கொள்ளப்படுவோம். நாம நம்ம பாவங்கள்னால நிறைந்து நம்ம எலும்புகள் நம்மோடு மண்ணில படுத்துக் கொள்ளாதபடிக்கு வேத வசனங்களினாலே நம்ம எலும்புகளை வந்து நம்ம என்ன செய்யணுமா? நம்ம எலும்புகளையும் இருதயத்தையும் நிரப்பணும். அப்படி நம்ம செய்தோம்னா, நம்ம நிச்சயமாய் நியாய தீர்ப்புக்கு நம்ம இல்லாதபடிக்கு தேவனுடைய வருகையில நம்ம எடுத்துக் கொள்ளப்படுகிற ஒரு காரியத்திற்கு நம்மளை கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறுகிய உலக வாழ்க்கையில எச்சரிக்கையா இருந்து வாழ கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. ஏன்னா, எசேக்கியேல் 30ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லி தெளிவா வேதம் சொல்லுகிறது. அதனால நம்ம எச்சரிப்பா இருக்க வேண்டியதா இருக்குது. சரி, இப்ப வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆஹ் இந்த எலும்புகளுக்கு உண்டான காரியத்தை நம்ம பார்த்திருக்கோம். வாலா வயதின் பாவங்கள் எலும்புகள்ல இருக்குன்னு சொல்லி, அது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நீ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து 2வது காரியம் என்ன பார்த்தீங்க 2வது குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொழுத்தவர்கள்ட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் அப்படின்னு சொல்லி காணப்படுது. இத வந்து யார் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோபு சொல்றாரு. யோபு இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிந்த ஒரு காரியம். இங்கு யோபுவுக்கு ஆறுதல் கூற வந்த நண்பர்கள் எலிப்பாஸ், சோப்பார், பில்தாத் ஆகியவங்க நொந்து போன காயப்பட்ட யோபுவ தேற்றி காயம் கட்டுவதற்கு பதிலாக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யோபுவ குறை கூறுறாங்க. அதனால யோபு இவர்களை பார்த்து யோபு 13:4 சொல்றாரு. நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நோயுற்றவங்கள, காயப்பட்டவங்கள நம்ம வந்து என்ன செய்வோம்? அன்பின் வார்த்தைகளினாலும், மருந்துகளினாலும், இரக்கத்தினாலும் குணமடைய செய்யறதுதான் வைத்தியர்களுடைய காரியம். ஆனா காயப்பட்டு, துயரப்பட்டு, நொறுங்கி போன யோபுவ காயங்கட்ட, ஆறுதல் கூற, ஆத்துமாவை குணமடைய செய்ய வந்த இந்த 3 நண்பர்கள். அவங்க வந்த நோக்கம் கரெக்ட்டு. வந்த 3 நண்பர்களும் தங்கள் வார்த்தைகளினாலே நீதிமானாகிய யோபுவின் ஆத்துமாவை குறை கூறுறத நம்ம பார்க்கிறோம். அவங்க நியாயம் தீர்த்து இன்னும் நொறுங்கி போக தான் செய்றாங்க. துக்கத்தினால, துயரத்தினால நொறுங்கி போன ஆத்துமாக்களை நாம இந்த நாள்ல சந்திக்கிறோமே, நாம இவர்கள் காயங்களை கட்டுகிறோமா? ஆத்துமாவை குணமடைய செய்றோமா? அல்லது யோபு சொன்னது போல காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களா இருக்கிறோமான்னு சொல்லி தான் நம்மளே பார்த்து ஆராய வேண்டும். உலகில நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் எப்படி வச்சிருக்காருன்னு சொன்னா, ஆத்துமாவை குணமாக்குற வைத்தியர்களா தான் வச்சிருக்கிறாரு. வளருகிற விசுவாசிகளுக்கு நாம மிகுந்த இரக்கத்தோடு, பரிவோடு, ஜெபத்தோடு, கிறிஸ்துவின் அன்பையும், அவருடைய குணாதிசயங்களை நம்ம எடுத்து சொல்றோமா? அவர பற்றி நம்ம எடுத்து சொல்றோமா? இல்ல காயம் கட்டுகிறோமா? இல்ல காயத்தை ஏற்படுத்துகிறோமா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம கண்ணுல இருக்கிற உத்தரத்த எடுக்காம, அடுத்தவன் கண்ணுல இருக்கிற துரும்ப எடுக்க நம்ம வகை பார்க்கிறோமா? பிறர் வாழ்க்கைய அலசி ஆராய்ஞ்சு பார்த்து குறை கண்டுபிடித்து அவங்க இருதயத்தை நொறுங்கி போக செய்கிற காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களா இருக்கிறோமா? அப்படி காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களா இருந்தோம் ஆகில் மனம் திரும்பணும். ஏன்னா ரோமர் 2:3 இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. வளருகிற விசுவாசிகளுக்கு பிரயோஜனமான காரியங்களை ஆறுதலான வைத்தியர்களாக நம்ம இருக்கணும். மற்றவர்கள குற்றவாளின்னு சொல்லாமலும், அதையே நாம செய்து விடாமலும், நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஏன்னா வளர்த்த விசுவாசிகள் தான், தேவ பிள்ளைக தான்,
தேவன் அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்ல. நம்மளுக்கு எதிரானது எதுவுமே இல்ல. அதனாலதான் பட்டயத்தால வெல்ல முடியலன்னு பாவத்தால வீழ்த்துகிற சாத்தானின் தந்திரமாகிய தந்திரமாக வஞ்சிக்கக்கூடிய அந்த பிலேயாமின் போதனையிலிருந்து விலகிக் கொள்ளணும். விலகிக் கொள்ளணும். சபிக்க முடியல. பட்டயத்தால வெல்லவும் முடியல. அதனால இதுதான் நம்ம தேவனுடைய பாதுகாப்பு. அப்படிப்பட்டது. தேவனுடைய பாதுகாப்பு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. அந்த எதிரானவனுக்கு சத்ருவானனால சபிக்கவும் முடியல, பட்டயத்தால நம்மள வெல்லவும் முடியாது. அதனால அவன் என்ன செஞ்சுறான்னா, பாவத்துல வீழ்த்தணும்னு சொல்லி தந்திரமாய் செயல்படுறான். நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பிலேயாமின் போதனைகள்ல இருந்து இந்த போதனைகள் நம்மை வந்து அசைக்கக்கூடாது. அதுக்கு அத வந்து நம்ம நிராகரிக்கணும். அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாரா. கொழுத்த விசுவாசிகள் இதுக்காக நம்ம அவர்ட்ட நம்மள தான் ஒப்புக் கொடுக்கணும். வேற வழியே கிடையாது. கொழுத்த விசுவாசிகளின் 2 குணாதிசயங்கள் 2 காரியங்கள பற்றி நம்ம பார்த்தோம். இப்ப 2வதாக இளைத்த விசுவாசிகள குறித்து நம்ம பார்க்க போறோம். இத 2வது வகையான விசுவாசிகள் வந்து பூரணமடைந்து பரிசுத்தம் நிறைந்த இயேசுவோடு ஒரு மனிதன் தன்னை இணைத்துக் கொள்ளும்போது, அவனுடைய பூரணமா மாறுது. இயேசுவினுடைய பூரணம் யார் இணைகிறாங்களோ அவங்களுடைய பூரணமா மாறுகிறது. அதனால இந்த இளைத்தவர்கள் என்று சொல்லுகிற வளரும் விசுவாசிகள் பூரணனோடு தன்னை இணைத்துக் கொள்ளும்படியாக நம்ம வாஞ்சிக்கணும். 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சிறியவனை, எளியவனாய் இருக்கிறவங்கள, வளருகிற விசுவாசிகள தேவன் அவங்களுக்கு அவர் ஆதரவாகவே தான் இருக்கிறார். பலவீனமானவர்களே அவங்கள வந்து பற்றி அவர் கவலைப்படுகிறவரா இருக்கார். அவர்களுக்கு அவர்களுடைய நிலைமையையும், அவர்களுடைய கடினமான நேரத்தையும் அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். வசனங்கள் நிறைய இருக்குது. எளியவர்களையும், சிறியவர்களையும் பத்தி நம்ம பார்க்க முடியும். நான் எளியவர்களுக்கு தகப்பனா இருக்கேன்னு சொல்லி யோபு 29:16 சொல்றாரு. யோபு 34:27 இவர்களுடைய கூக்குரல கேட்கிற தேவனா இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை ஒருபோது கெட்டுப் போவதில்லைன்னு சொல்லி சங்கீதம் 9:18 நாங்க பார்க்கிறோம். எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறேன்னு சொல்லி சங்கீதம் 69:33 நம்ம பார்க்கிறோம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறான்னு சொல்லி சங்கீதம் 113:7 பார்க்கிறோம். இப்படி ஆஹ் எளியவர்கள் சிறுமையானவர்களுக்கு அதாவது இளைத்துப் போன வளருகிற விசுவாசிகளுக்கு ஆதரவாக தேவன் செய்கிற காரியங்கள் நிறைய உண்டுன்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு திருஷ்டாந்தப்படுத்துது. தேவன் ஆதரவாகவே தான் இருக்கிறார். அதனாலதான் ஆஹ் வளருகிற விசுவாசிகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு 3 காரியங்கள் இருக்கு. அதை அவங்க வந்து செய்துட்டாங்கன்னா, இந்த வளர்ந்த அல்லது கொழுத்த விசுவாசிகள் என்ன காரியம் பண்ணாலும் இவங்களுக்கு அது இடறலாவோ, தடையாவோ இராதபடிக்கு தங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட பாதையில சரியாய் ஓடி அ பின்னிட்டு பார்க்காம அந்த ஓடி அந்த என்ன ஜெயத்த பெற்றுக்கொள்ள முடியும். வாடாத ஜீவகிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அடிப்படையான மிக முக்கியமான 3 காரியங்கள் இவங்க செய்ய வேண்டிய காரியங்கள், எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். கொழுத்தவங்கனாலும் சரி, இளைத்தவர்களாலும் சரி. இந்த 3 காரியத்தை நம்ம செய்யணும். 1 தேவனை ஆராதிப்பது, 2 ஜெபிப்பது, 3 வேதம் வாசிப்பது. இந்த 3யும் அவங்க செஞ்சுட்டாங்கன்னா, எ இதுக்கு மேல வேற எந்த காரியமும் கிடையாது. இது செஞ்சோம்னா தேவனிடத்திலிருந்து இம்மைக்குரிய, மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது தேவனை ஆராதிக்கிறது. ஆலயத்துக்கு தான் நம்ம போறோம். ஆலயத்துக்கு போறப்ப தேவன மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு, ஆராதிக்கிறத வேற யாரையும் நம்ம நோக்கி பார்க்கக்கூடாது. நம்ம ஆராதனை தேவனை மையப்படுத்தி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அவர மட்டும் நோக்கி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா, இன்னைக்கு பல ஆராதனைகள்ல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இல்ல. காரணம், ஜனங்களுடைய இருதய சிம்மாசனத்துல தேவனை அமர வைப்பதற்கு பதிலாக வொர்ஷிப் லீடர்ஸ வச்சிருக்கிறாங்க அவங்க இருதயங்களில. உள்ளம் அசையாது, ஆனா உதடு மட்டும் அசையும். அந்த ஆராதனைய தேவன் பிரியமாவும் இல்லை, அதுக்கு அவரை அசைப்பதும் இல்லை. தேவனை அசைக்கவும் அசைக்காது. இன்னைக்கு நடத்துகிற அந்த இல்லாத ஆராதனையில பார்த்தீங்கன்னா, கர்த்தர பார்க்கிறத காட்டிலும் கன்றுக்குட்டிகள தான் பார்க்க முடியுது. இது யா யாத்திராகமம் 32:1-6 அந்த காரியத்த பார்க்கலாம். பாடுகிற நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? துதிக்கிற நான் தூய்மையா இருக்கிறேனா? ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் இல்லாத ஆராதனைய பார்க்கிற வளர்ந்து வருகிற விசுவாசிகள் தடம் மாறாமல் பரிசுத்தம் குலையாம பர்வதமாகிய இயேசுவை மட்டும் பார்க்கணும். ஒத்தாசையை அல்ல, ஒத்தாசையை அனுப்புகிற பர்வதமாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவங்க எல்லா காரியங்களையும் செய்யும்படியான கிருபைகளை அவங்களுக்கு தரணும். ஆராதனையே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய காரியமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து ஜெபம். அடுத்து ஜெபத்துல பார்த்தீங்கன்னா, ஜெபத்திலே தரித்திருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, பாதாளத்துல ஜெபம் கேட்கப்படாது. ஒரு நாளும் கேட்கப்படாது.
உங்களுக்கு தெரியும் ஐசுவரவான் லாசருவனுடைய காரியம். ஐசுவரவான் பாதாளத்திலிருந்து கூப்பிடுவான், ஜெபம் கேட்கப்படாது. பரலோகத்துல ஜெபிக்க வாய்ப்பே இல்ல. நம்ம ஜெபிக்க மாட்டோம். ஆண்டவர 24 மணி நேரமும் நம்ம என்ன செய்ய போறோம்? துதிக்க தான் போறோம். அதனால ஜெபிக்கிறதுக்கு குடுத்திருக்கிற ஒரே தருணம் இப்பதான். இந்த நேரம் நம்ம ஜெப நேரமா இருக்கணும். ஜெப நேரம் நம்மளுடைய கிருபைகள புதுப்பிக்கிற நேரமா இருக்கணும். தேவனை அறிந்து வளருகிறேன் என்று சொல்ற நாம ஜெபத்துல அடுத்தவங்களுடைய ஜெபத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. நாமளே என் குடும்பத்துக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய சபைக்கு நான் தான் என்னுடைய முழங்கால்ல நின்னு நான் அத கட்டுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நம்ம இருக்கணும். ஜெபம் என்பது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெற்றுக்கொள்றது மாத்திரம் அல்ல. மாறாக நம்மையும் நம்முடைய வாழ்வையும் தேவனோடு ஐக்கியப்படுத்துவதுதான் ஜெபம்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சொந்த தகப்பனிடம் மனம் திறந்து பேசுவதுதான் ஜெபம். அப்பா கிட்ட பேச ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னோம்னா, நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெப தூபத்தை எந்த நாளும் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். நம்ம ஜெபங்கள் கணுக்கால் அளவு இருக்கக்கூடாது. முழங்கால் அளவு இருக்கக்கூடாது. நீச்சல் ஆழத்துக்கு போயிரணும். அந்த ஆழத்துக்கு போகிறதுக்கு அனுதினமும் நம்ம போகணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? விடாம ஜெபித்துக் கொண்டிருக்கிறப்ப தான் தேவனிடமிருந்து நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் நம்மளுடைய மூச்சாக மாறணும். அடுத்து வேத வாசிப்பு. 1வதாக பார்த்தீங்கன்னா, வேத வசிப்பு. வேதம் அந்த பைபிள் ரீடிங் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம். தேவனுடைய சத்தத்த நம்ம கேட்கணும் அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னா, உலக சத்தத்த குறைச்சுக்கணும். அந்த சத்தம் நம்மளுக்கு கேட்டுச்சுன்னா, தேவ சத்தம் கேட்காது. சூழ்நிலைமைகள கவனிக்காம நமக்கு வாழ்வு தருகிறதான இந்த வசனத்த மட்டும் நம்ம கவனிக்கணும். நம்ம வேதத்தோடு குறைவான நேரம் நம்ம செலவிட்டோம்ன்னு சொன்னா, சாத்தானோடு போராடுகிறதற்கு நெறைய நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால நம்ம எது நம்ம சூஸ் பண்றோங்கிறது பார்க்கணும். நம்ம வேதத்த வாசிப்பது நம்மளுடைய பழக்கமா இருந்துச்சுன்னா, தேவன் நம்மோடு பேசுறது வழக்கமா மாறிரும். ஓசியா 4:6ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு எச்சரிப்பான ஒரு வசனம். "நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்" அப்படின்னு சொல்றாரு. அவர் எச்சரிக்கிறார். "நீ மறந்த, நானும் மறந்துட்டேன்" அப்படின்னு அவர் சொல்லல. அந்த இடத்துல நல்ல தேவன் இல்லையா? கிருபை நிறைந்த தேவன். அவர் என்ன சொல்றாரு? "நீ மறந்துட்ட, நீ வேதத்த நீ மறந்துட்ட. ஆனா நான் என்ன செஞ்சுருவேன்? மறந்து விடுவேன்." அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நான் மறக்கல. நீ திருந்துனேன்னா நான் மறக்காம வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய சந்ததிகளுக்காக நம்ம அவசியம் தேவனிடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபைகள் உண்டு. அதற்கு இந்த கிருபை நிறைந்த தேவனிடத்துல வேதத்த வாசித்து, அதன்படி நடந்து இலை உதிராது இருக்கிற மரத்தைப் போல எந்த நாளும் பசுமையா இருக்க நம்ம கரங்களில தேவ கரங்களில நம்ம ஒப்புக் கொடுப்போம். அதனால வேதத்த வாசி, வேதத்த நேசி, வேதத்த யோசி. இதுதான் நம்மளுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்ப வளர்ந்து வருகிற விசுவாசிகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவனை ஆராதிப்பது அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கணும். ஜெபம் அவங்களுடைய மூச்சா இருக்கணும். வேதம் அவங்களுடைய பேச்சா இருக்கணும். ஜாக்கிரதைப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நிறைவாக நாம எப்படிப்பட்டவர்கள்? கொழுத்தவர்களா அல்லது இளைத்தவர்களா? பலவீனமானவர்களின் வாழ்க்கையை நாம ஒன்றுமே குறுக்கிடவே முடியாது. தேவன் சில நேரங்களில நீண்ட பொறுமையோடு இருக்கிறாரு. அது என்ன செய்றாரு? தவறு செய்தவங்கள் மனம் திரும்புறதுக்கு தான். நம்ம பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறோமா? அல்லது பரிகாசக்காரரா இருக்கிறோமா? வளர்ந்து வருகிற விசுவாசிகள் மீது நாம என்ன பொறாமைப்படுறோமா? தேவன் அவர்களுக்கு ஆவியின் வரங்களை குடுக்கிறப்ப, நாம அவங்க மேல எரிச்சல் அடையறோமா? நாம கொழுத்தவர்களா இருக்கிறோமா? இருந்தோம்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம மனம் திரும்பிருவோம். இளைத்தவர்களை தேவன் ஒரு நாள் அசட்டை பண்ணுகிறவரா இல்லை. தாழ்த்தப்பட்டவர்களை ஒரு நாள் கைவிடப்பட்டவராகவும் இல்லை. சிறுமைப்படுத்துகிறவர்களுக்கு நீங்களாக்கி அவரை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். வசனங்களின் எதிர்பார்ப்புக்கு நம்ம மாற்றிக்கொள்வோம். நமக்காக நமக்கு ஏற்ற மாதிரி வசனத்த நம்ம மாற்றாதிருப்போம். காலத்துல உடைய சோதனைய மாத்திரம் பார்க்காதபடிக்கு, கர்த்தர் அதில விடுவிக்கக்கூடிய கர்த்தரை பார்க்கவும், கர்த்தருடைய கரத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து வாழும்படியான கிருபைகள தரணும். நம்ம வாழ்க்கையில ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சோம்னா, அது தேவன விட்டு பிரியறது தான் தோல்வி. வேற எதுவுமே நம்ம வாழ்க்கையில தோல்வி கிடையாது. ஒரு வெற்றி நம்ம நெனச்சோம்னா, தேவனோடு நெருங்கி வருவது தான் வெற்றி. அத தாண்டி வேற எதுவுமே இந்த பூமியில நம்மளுக்கு வெற்றி இல்ல. வெற்றி வேணும் அப்படின்னா, தேவனோடு நம்ம நெருக்கமா இருக்கணும். தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய சன்னிதானத்துல உண்மையும் உத்தமமா நம்ம இருக்கணும். நம்ம தேவனோடு இருக்கிறது தான், தேவன் நம்மோடு இருப்பது தான் வெற்றியாகவும், ஜெயமாகவும் நம்மளுக்கு இருக்கும். மற்றவர்களும் இதை பார்த்து நம்மளுக்கு வருகிற ஒரு காரியமா இருக்கும். அதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கணும். இந்த மாரி கொழுத்தவர்களா இருக்கிறோமா? இளைத்தவர்களா இருக்கிறோமா? என்பதை நாமளே நம்மளுடைய இருதயத்துக்கு தெரியும். நம்ம இது எந்த இதுல இருக்கோம்ன்னு சொல்லி. ஒருவேள கொழுத்தவர்களா இருந்தால் நம்ம மாறுவோம். இளைத்தவர்களா இருந்தா இளைத்திருக்கிறேனே சொல்லி
அமைதியா உட்காராதபடிக்கு தேவன் சொன்னது போல, தேவன் கொடுத்தது போல தேவனை ஆராதிப்பதும், துதிப்பதும், வேத வாசிப்பிலும், ஜெபத்திலும் தரித்திருந்து தேவனை இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையில உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா நீர் சொன்ன காரியங்களுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு நாளும் கொழுத்த விசுவாசிகளாய் நாங்கள் இராதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இளைத்தவர்கள் சொல்லி நாங்கள் நிர்விசாரமாய் இருந்து விடாதபடிக்கும் எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமது கரங்களில் எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு கேள்விகளும் நீர் கேட்கிற கேள்விகள் ஆண்டவரே, எங்களுக்கு அது ஆண்டவரே பயங்கரமாக இருக்கிறது. அது எங்களுக்கு முன்பாக வராதபடிக்கு எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கிருபை பாராட்டுங்க, வழி நடத்துங்கப்பா. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்தது போல ஒத்தாசை வருகிற பர்வதமாகிய உம்மை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. வேற எதையும் நாங்க நோக்கி பார்த்திடக்கூடாது. எங்க கண்கள் உம்ம மேல நாங்க வச்சிடுறோம். நீங்க மாத்திரம் எங்க மேல கண்களை வச்சிருங்க. வேற யாருடைய கண்களும் எங்க மேல வேண்டாம் சுவாமி. பிழையாமையினுடைய காரியங்கள் எதுவும் எங்க வாழ்க்கையில வந்து விடாதபடிக்கு பாதுகாத்துக்கோங்க. நான் சரியா இருக்கிறேனே, நான் இதை செய்யலையே அப்படின்னு சொல்லி எங்களை நாங்களே ஆண்டவரே சரி செய்து கொண்டு, அப்பா என்னுடைய மனசாட்சிக்கு நான் செய்தா போதும் அப்படிலாம் நினைக்காதபடிக்கு தேவனே, ஒரு நாள்ல மனசாட்சி படுமே. தேவன் தான் ஆண்டவரே கிருபையா எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை அர்ப்பணித்து நாங்க ஜெபிக்கிறோம். கிருபை பாராட்டுங்க, வழி நடத்துங்க. எங்களை அப்படியே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்க குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்க சந்ததிகளை உமது கரத்துல அர்ப்பணித்து நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு நாள் நாங்க வேதத்தை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது. நீங்க மறந்துருவேன்னு சொல்லிடுறீங்களே ஆண்டவரே, அப்படிப்பட்ட அபாக்கியமான நிலைமைக்கு நாங்க தள்ளாதபடிக்கு எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கிருபை பாராட்டுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய ஆளுகைக்கும், உங்களுடைய பராமரிப்புக்கும், உங்களுடைய எல்லா விதமான ஆலோசனைகளுக்கும் எங்க ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் தனித்தனியாய் அர்ப்பணித்து நாங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதியும் கனமகியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கலந்து கொண்ட அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்றேன். தேங்க்யூ so much. தேங்க்யூ.